கர்த்தாவே, எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களுக்குள் மீண்டும் களி கூறுதல் உண்டாக முடியாதுன்னு தமிழ்ல போட்டிருக்கோம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம், ஒரு கவலை, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி தேவைப்படுது. You might need a restart in your life. This is called revival, meaning you had it, you lost it, now it's time for you to retrieve it, receive it again. That thing that is bothering you will come to an end tonight. வாழ்க்கையில சில தேவைகளை பெற்றுக்கொள்ளுகிற சில காரியங்களை பெற்றுக்கொள்ள, ஆனா அது நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. ஏன்? உங்களுக்கு இன்னைக்கு எழுப்புதல் தேவை. உங்களுக்காக வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம் அந்த சிலுவையில சிந்தப்பட்டது. யார் உங்களுக்காக மரிப்பா? Who will die for you? Only Jesus have died for us. உங்களுடைய கவனம் கிறிஸ்துவின் அன்பு பக்கமாய் திருப்பப்படும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் மாற்றங்களையும் சுகத்தையும் விடுதலையும் சகலத்தை கொண்டு வர முடியும். Listen carefully. When the church happens in the spiritual realm, that's when you start to receive your miracle, your healing, your breakthrough. Whatever that you're waiting for happens when your love in Christ